நான் ஊழியத்தோட பார்க்குறேன், ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டா போதும், மற்றவங்க முகத்தை பார்க்கணுமே. நீங்க கருகி போய் சுண்டி விட்டீங்கன்னா அப்படியே விஷத்தை கக்கிடுவாங்க. அப்படியே அவங்க முகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈ ஆடாது. இவங்களுக்கு எப்படி சான்ஸ் கொடுத்தாங்க? இவன் எப்படி மேல வந்தான், இவன் எப்படி மேல வந்தா? ஏன் இந்த புத்தி உள்ள இறங்கி இருக்கு, இந்த விஷம் உள்ள இறங்கி இருக்குன்னா அவங்களுக்கு தெரியல, இவர்களை விட என்னை ஆசீர்வதிக்க ஒரு பெரிய தேவன் இருக்கிறார் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஐயோ நமக்கு வராம அவனுக்கு போயிடுச்சே, நமக்கு வராம அவளுக்கு போயிடுச்சே. ஒருத்தர் பயன்படுத்தப்பட்டா போதும், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரே எரிச்சலாயிடுறாங்க, பொறாமையாயிடுறாங்க, கோபமாயிடுறாங்க, படபடப்பாயிடுறாங்க. உங்களுக்கு என்ன விசுவாசம் இல்லை தெரியுமா? என்னை ஆசீர்வதிக்க மனிதன் அல்ல, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா என்னோட போட்டி போடலாம் யாரும் முடியாது, என்னுடையதை யாரும் பறிக்க முடியாது, எனக்கு ஆண்டவர் நியமித்த இடத்துல யாரும் உட்கார முடியாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். சாபம் முழுவதும் அந்த எண்ணத்துல தான் இருக்கணும்.